உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி வருகிறது. அது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பலன்கள் பார்த்தாச்சு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும், இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் சனியை எதிர்கொள்ளும் விதம் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம், சனியை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம், சனிப்பெயர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உடலளவில் மனதளவில் நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவில். மேலும் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, பயமே என்னென்னா, ஒரு பிடி வாத்தியார், சனி அப்படின்னாலே நமக்கு தண்டனை தரும் கடவுள், இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலாக சனி நம்மளை கெடுக்கக்கூடியவர் அல்ல, அல்லது சனி நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் செய்யக்கூடியவரும் அல்ல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டைலாகை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணதே நான் தான். உண்மையிலேயே சனி கொடுத்தால் தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் சனி யாருக்கு தரப்போகிறார், யாருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டோமே குருஜி, நிறைய ராசி பலன்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் நாம் நாட்கள் நெருங்குவதால் அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்கிறோம். ஒரு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும். நம்ம என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ரிவ்யூ, நாம் 2 மார்க் கொஸ்டின் படித்தோமா, 5 மார்க் கொஸ்டின் படித்தோமாங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அவ்வகையிலே ராசி ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது பெரும் ராஜாவை மாதிரியான யோகங்களை தருகிறார். இந்த சனி பகவான் ராஜ யோகங்களை தருகிறார். இருக்கிற ப்ராப்ளத்திலேயே எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு உண்டுன்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. 10ஆம் வீட்டு சனி பகவான் என்ன தருகிறார்னா தொழிலில் முன்னேற்றம். அதே மாதிரி 10ஆம் வீட்டு சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய புதிய அமைப்புகள், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்பாடு, இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் பண்ணுகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி பகவான் வரும் பொழுது வெகு பிரபலத்தை உண்டாக்குகிறார். எங்கே போனாலும் ஒரு பிரபலம், ரீச் தருகிறார். உங்களை தெரியாத ஆள் இல்லை, உங்கள் நிறுவனத்திற்கு தெரியாத ஆள் இல்லை, நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத பேர் இல்லை, அப்படிங்கிற மாதிரி சரசரன்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்குகிறார் இந்த சனி பகவான். எல்லாருடைய வேண்டுதலுமே சனி பகவான் 10க்கு வர்றது தான். 10 கூட சம்பந்தப்பட்டாலே அவர்கள் அரசியல்வாதி ஆகிடுறாங்க. 10 கூட சனி பகவான் சம்பந்தப்படும் பொழுதே அரசியல்வாதி ஆகி விடுகிறார்கள், பெரும் புகழை அடைகிறார்கள். அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பது அத்தனை சிறப்பான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. 10ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பு, பெரும்புகழ், சங்கங்களில் தலைவர் பதவி போன்றவையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் தான் டான், சங்கங்களில் நீங்கள் பெரிய பேர் எடுத்துடுறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த சனி பகவான் தரும் நற்பலனாக என்ன தருகிறதுனா 10, 11, 12ஐ பார்க்கிறார். 12 என்பது என்னென்னா தேவையற்ற விரயம். தான் சொன்னேன், மேஷராசிக்காரங்களுக்கு பண்ண மாதிரி தான். தேவையற்ற விரயங்களை எல்லாம் இந்த சனி பகவான் குறைக்கிறார். 10ஆம் வீட்டு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை பார்க்கிறார். ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு மட்டும் கிடைக்கல அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன சாப்டர் எடுத்துகிட்டு இருக்கோம்னா என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து சரி பண்ணலாம்ங்கிறது தான் பார்த்துட்டு வரோம். வகையில் இந்த சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நீங்கள் செவ்வாயினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். பூந்தமல்லி பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் செவ்வாய் நேரடியாக செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும் இந்த செவ்வாய். அந்த செவ்வாய் ஸ்தலம்னு சொல்லுவாங்க, அது பேரே செவ்வாய் ஸ்தலம் தான். அந்த கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற சனீஸ்வரனுக்கு ஆலயத்தில் அங்கே இருக்கிறவங்க அவரை சென்று வழிபட்டு வருதல் மிகவும் சிறப்பாக இருக்கும். அல்லது பொழிச்சொல்லூர் போனீங்கன்னா பொழிச்சொல்லூரில் போய் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை, அவர் பொழிச்சொல்லூர் சனீஸ்வரன் யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இவர் அகத்தீஸ்வரர் கோயில்னு உண்டு பொழிச்சொல்லூரில். அங்கே அகத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிற சனி பகவானை நீங்கள் வழிபட உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மெல்ல 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 நீங்கள் தொழிலில் மேன்மை பெறுவதை உணர்வீர்கள். தொழில் உங்களுக்கு வளர்ச்சி தரும், நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க தொழிலில். இது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் தருகிறார்.
அடுத்ததாக இந்த சனி பகவான் தரும் நற்பலன்கள்னு பார்த்தா, அரசியலில் நான் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தேன் சார், என்ன ஒரு எம்எல்ஏவாக்கிட்டார், அமைச்சராக்கிட்டார், பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் ரொம்ப தேடி வரும். நான்லாம் இந்த பதவிக்கு ஆசைப்படவே இல்லை, திடீர்னு எனக்கு இந்த பதவி கிடச்சிது, நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். நீங்கள் பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறத முடிவு பண்ணுறது நீங்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா சனீஸ்வரன் தான். அதனால தான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானேன்னு சொல்கிறது, சங்கடம் தீர்க்கும் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விடுகிறார். அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமண பிராப்தி. 7ஆம் இடம் என்பது நீங்கள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறீங்க, திரும்ப மறுமணம், ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிடுச்சு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதாவது செட் ஆகுமா? கவலையப்படாதீங்க, இந்த வருடம் செட் ஆகும். காரணம் என்னவென்றால் சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய மறுமணத்தை குறிக்கின்ற இடம். அதே மாதிரி ஃபாரின் யோகங்களுக்கான இடம். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் செல்கிறீங்க, இந்த எல்லா அனுகிரகத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார். எல்லாருடைய வேண்டுதலுமே சனி பகவான் 10க்கு வர்றது தான். 10 கூட சம்பந்தப்பட்டாலே அவர்கள் அரசியல்வாதி ஆகிடுறாங்க. 10 கூட சனி பகவான் சம்பந்தப்படும் பொழுதே அரசியல்வாதி ஆகி விடுகிறார்கள், பெரும் புகழை அடைகிறார்கள். அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பது அத்தனை சிறப்பான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. 10ஆம் வீட்டு சனி பகவான் என்ன தருகிறார்னா தொழிலில் முன்னேற்றம். அதே மாதிரி 10ஆம் வீட்டு சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய புதிய அமைப்புகள், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்பாடு, இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் பண்ணுகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி பகவான் வரும் பொழுது வெகு பிரபலத்தை உண்டாக்குகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த 7ஆம் இடம் என்பது சிறந்து விளங்குகிறது. 7 என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கான வெளிநாட்டு யோகங்களை குறிக்கிறது. நான் இருந்தேன் சார், எனக்கு கனடா போகணும், ஒன்டேரியா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், உங்களுடைய எங்கே ஆசைப்படுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் செல்லும்படியான உங்களுக்கான யோகங்கள் என்பது தன்னால் கிடைத்து விட்டது. ஸோ அப்போது சனி பகவான் தரும் யோக பலனாக உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 10லே வந்து விட்டார். 10லே சனி வந்தால் மிகப்பெரிய பாக்கியமெல்லாம் கிடைத்துவிடும். ஒவ்வொருத்தரும் ஏங்கிறது தவம் இருக்கிறதே. நான் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன். அவர்களுடைய ஜாதகத்திலலாம் சனி உச்சமாக இருப்பார், அல்லது சனி 10 கோடியனோட சம்மந்தப்பட்டிருப்பார். அதனால தான் அவ்வளோ பெரிய பிரபல யோகம் ஸ்ரீமடம் வருகின்ற நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்கள், சார் நான் தொழிலதிபர் ஆகணும், நான் அப்படி ஆகணும்னு கேட்டு வர்றவங்க தான். ஸோ தினசரி இந்த நடக்கின்ற இந்த ஸ்ரீமடத்தில் அவசியம் வாங்க இந்த சனி பகவானுக்குரிய பிரீத்திகள் எல்லாம் பண்ணிக்கோங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.